காதல் நெஞ்சங்களை சேர்க்கவும் முடியுமா வேதனை தீருமா கானகத்தில் பாட்டு பாடும் சாமி யாரையா கண்ட மேலே கொண்ட ஒட்டு சாமி யாரையா அந்த ஊரையா எடுத்து கூறையா இந்த ஊரையா எடுத்து கூறையா கானகத்தில் பாட்டு பாடும் சாமி யாரையா கண்ட மேலே கொண்ட ஒட்டு சாமியா இதோ கானம் கெட்டது யாரென்று பார்ப்போம் நம்மிடத்தில் தேவகானம் சந்திப்போம் சிந்திப்போம் வரட்டும் ஆண்டவன் தரிசனமே நடையார் வேண்டிடும் அனுபவமே ஆண்டவன் தரிசனமே நடையார் வேண்டிடும் அனுபவமே தோன்றிடும் யான சுடர்மொழியானே சுடரணியானே தோன்றிடும் யான நீங்க நாரதர் நீங்க பாடுறத வாங்கி பாடுறதா என்னோட வேலை. அது உங்களோட வேலை அது முதல்ல முடிஞ்சு போச்சு என்கிட்ட வந்து நான் தனியா நின்னு நீங்க எனக்கு எதிரியா இருந்தீங்க தனியா இருக்கும் போது நீங்க பாடுனீங்க இப்ப சேர்ந்து இருக்காருங்கிறப்ப எதனால தான் மாடணும் பாருங்க கதை அப்படி வருதா ஓஹோ நீங்க பாடுறதுனால நான் பாடணும் பாடி ஆகணும் தோன்றிடும் யான சுடர்மொழியானே சுடரணியானே சுடரணியானே தோன்றிடும் யான தோன்றிடும் யான நல்லா தான் சாப்பிட்டீங்க இல்ல முட்டை அப்பு எத்தனை முட்டை வேணும் வேணும்னு கேட்டார்ல கறி குழம்பு சாப்பிட்டியா மீன் வைங்கன்னு கேட்டியா வெங்காயம் சாப்பிட்டியா வெங்காயம் வெங்காயம் சாப்பிட்டியா வெங்காயம் யாருங்க வெங்காயம் இல்ல வெங்காயம் சாப்பிட்டியா வெங்காயம்னு எங்க வெங்காயம் சாப்பிட்டா வெங்காயம்னு என்ன சொல்றீங்களா இல்ல சாப்பிட்ட வெங்காயத்தை சொல்றீங்களா வெங்காயம் சாப்பிட்டியா வெங்காயம்னு என் குணம் தெரியல சரி நம்ம பிரச்சனை வேணாம் சரி நம்ம சொந்தம் தான் ஆயிருச்சு ஏன் நீ வேணா பிரச்சனை வேணா பண்ணி பாருங்க பாப்பா அப்படியே நம்ம முடிச்சுக்கிறோம் பார்த்தேன் நீங்க வெங்காயம் சாப்பிட்டியா வெங்காயம்னா வெங்காயம் சுக்கானாலும் வெந்தயத்தில் வந்து வெங்காயம் வெங்காயம் காயம் ஏதோ பொய்யடா காற்றெடுத்த பொய்யடா என்னது ஒண்ணு என்ன பேச விடு இல்ல நீ பேசு அப்ப எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை பேசாதீங்க தெரியாத விஷயத்தை பேசுங்க என்ன உனக்கு தெரியுமா ஆமா எனக்கு தெரியும் அதிகமா எனக்கும் தெரியும் 4 வேதம்னா தெரியும் 6 சாஸ்திரம் தெரியும் 18 புராணம் 32 தத்துவம் ஏய் அப்படிதான் மாத்தி சொல்லுவேன் 64 கலைகள் 96 தத்துவம் 108 ஆம்புலன்ஸ் என்னது பிரிச்சு புடுவேன் நம்ம உனக்கு என்ன அப்படி தெரியும் உங்களுக்கு என்ன ஒன்னே காட்டி அதிகமா படிச்சிருக்கேன் தூங்குறால எழுப்பிடுங்கம்மா எழுப்பியா பாப்பா வாடா இன்னைக்கு பாப்பு நான் தர்க்கம் இன்னைக்கு எல்லாருக்கும் சத்தியமா சொல்றேன் ஊர்லயே வள்ளிக்கா நாரதர் கண்ணே வரும் இப்ப பாப்போம் சத்தியமா சொல்றேன் சரி உங்ககிட்ட தோத்து போயிட்டேன்னா பாப்போம் உனக்கு தோத்து போயிட்டா இந்த கட்டையை நம்ம தூக்கலடா ஏன் வேற கட்டே இருக்கோ நான் அப்படி உங்கள்ட்ட நான் தோத்துட்டேன்னா உங்க கால்ல கும்பிட்டு விழுகிறேன் சத்தியமா சத்தியமா
கேட்டுக்கிட்டீங்களா? எங்க போட்டினா எதா இருந்தாலும் என்னமா ஒண்ணு போட்டினா எதா இருந்தாலும் தயாரா இருக்கணும். போட்டினா போட்டினா- நிபந்தனை. ஆமா நான் வெற்றி பெற்றேன்னா சரி நானுமே நாரத வேஷம் போடல. பாப்போம் நாரதரு போடுங்க வேஷம் போடல. பாப்போம். ஒருவேளை போடா, நாரதர் வேஷம் போடலைன்னா நாளைக்கு முறிய வேஷம் போட்டு போவாரு. இதெல்லாம் ஒத்துக்கிற முடியுமா? இவன் யாராமே தெரியாதா? இன்னைக்கு நாரதர் நான் வேணும் நம்ம சொந்தக்கார ஒருன்னு இன்னைக்கு நாரதர் போட்டிருக்கேன். நாளைக்கு முருகனுக்கு போற தெரியாதா இல்ல பவள டேய் டேய் நீ யாரா? டேய் நீ யாரா? இந்த மரியாதை இல்லாம நம்மள பேசி தெரியக்கூடாது. யாரா வெண்ண நீ? ஏய், உன்ன மாதிரி ஆளை போய் நினைச்சுக்கிட்டியா? டேய் போடா, யாரா அவன்? டேய் இருடா டேய். நீ யாரா முதல்ல? போடா, ஓடா. யாரா நீ? ஏய், கையெடு முதல்ல. நம்ம மேல கை வைக்க கூடாது. டேய் பிரச்சனை அவனுக்கு எனக்கு தான். அதாவது, உன்னை நான் கூப்பிடல. பிரச்சனை அவன் தான் என்ன பெரிய ஆள்னா நீனா நானும் பெரிய ஆள்னு காட்ட போறேன். அவன் யாரு? அவன் என் அண்ணன். ஓஹோ. சும்மா நாங்களாம் கொடூரமா 7 பேரை போட்டு போயிட்டு இருப்பாங்களா? தான் ஆடாவிட்டாலும் இருக்காங்க. இப்ப அண்ணன் என்ன பண்ணாலும் என்ன கேட்பீங்க அப்படித்தானே? அம்மா அப்புறம் அண்ணன் பண்ண தம்பிக்காக தானே வந்திருக்கான். அண்ணனுக்கு ஒரு ஆபத்துனா உன் தம்பி உயிரை கொடுப்பானோ? ஆமா சத்தியமா சத்தியமா கொடுப்பேன். கொடுப்போம்ல. உன்னை நீ தோத்து போயிட்டா அவனும் தோத்துருவேன். ஆ வேலையே இல்ல. யாரை பார்த்து தோல்வி ஐயா. தோல்வி யாரா தோல்வி? தோல்வின்ற வார்த்தை சொல்லலாமா? டேய், நீங்க என்ன அடிச்சுக்கிறீங்க? தோல்வின்ற வார்த்தையே அங்க இருக்கக்கூடாது. அடிச்சு திடீர்னு தலையில நாணத்தை நிப்பாட்டிதாடா. என்ன கோவம் வந்து என்கிட்ட காட்டுறான்? யாரு நாங்கெல்லாம் அவர்? தண்ணியை நாங்களாம் ஊத்திக்கிறோம். எதுல? மண்டையில தான். நல்ல வேலை. டேய் அப்படியே தோல்வி என்னடா அவனுக்கு ஆம்பளைக்கு மாதிரி கோவம் வருது அதிகமா? ஆனா உன் உடம்புக்கு இவ்வளவு கோவம் வரக்கூடாது. ஆத்திர அறிவுக்கு சத்துருனே. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுமாங்க. ஆத்திரம் வந்துச்சுன்னா அறிவை இழந்துருவாங்க. அறிவால் செயல்படுத்த வேண்டும். அறிவால செயல்படுத்த கூடாது. பேசுமா? பேசத்தானே வந்திருக்கான். 2 பேர் இல்லடா. நீ 2 பேர் இல்ல. நீ எத்தனை பேர்? நாங்க மட்டும் தோத்துட்டோம்னா இந்த உறங்காமட்டில இவ்வளவு மத்தியில இவ்வளவு ஆளுகள் முன்ன கால தொட்டு குமரஞ்சாமே கால கால தொட்டு வகையா மாட்டிக்கிட்டாப்ப மாற்றது மாட்டி பாப்போம்டா. அப்ப எல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படித்தானே? அம்மா தெரியும் உங்களுக்கு? ராமாயணம் தெரியுமா? நீங்களா நாங்களான்னு பாப்போம். இருடா, இருடா. உங்களவே போட்டு மண்ணால வந்து மகாபாரதம் பண்ண. மண்ணால வந்தது மகாபாரதம். பெண்ணால வந்து ராமாயணம். ராமாயணம் மகாபாரதம் படிச்சிருக்கியா? படிச்சிருக்கேன். மகாபாரதத்துல சரி 5 பஞ்ச பாண்டவர்கள் சொல்லுவாங்க. இருந்தாங்க. இருக்காங்களா? இருக்காங்க. யார் யார் அவங்க? அது மகாபாரதத்துல பஞ்சபாண்டவர்கள் 5 பேரு. 5 பேர் யாருன்னா யாரு? அவங்க அண்ணன் தம்பி. டேய் அண்ணன் தம்பி தான்டா. அம்மா பாண்டவர்கள் மொத்தம் 5 பேரு. அம்மா இந்த 5 பேர்ல யார் யார் அண்ணன் யாரு தம்பி யாருங்கிற விஷயம் தெரியும். பேர் இருக்காலையா? 5 பேர்ல அண்ணன் தம்பி 5 பேரு. ஆமா அண்ணன் தம்பி 5 பேரு. 5 பேர். மூத்தவனுக்கு இளையவன் தம்பி, இளையவனுக்கு இளையவன் தம்பி, அவனுக்கு தம்பி இளையவன், எல்லாத்துக்கும் கிடையாது. அவனுக்கு அண்ணன் அவனுக்கு அண்ணன் அவனுக்கு அண்ணன். இவன் பிரிச்சு விடுறேன். எங்க அண்ணன் தான். சரி வா. முதல் உனக்கு 2வது உள்ளவன் தம்பி, 2வது உள்ளவனுக்கு 3வது உள்ளவன் தம்பி, தம்பி 3வது உள்ள 4வது உள்ளவன் தம்பி, தம்பி 4வது உள்ளவன். அஞ்சாவது உள்ள இதுல 5 இதுல அண்ணன் எத்தனை பேர் தம்பி எத்தனை பேர்? அண்ணன் ஏய் வர்றான். இப்ப மூத்தவள முதல்ல இருக்கேன். அண்ணன் அடுத்த தம்பி அடுத்த தம்பி அடுத்த தம்பி இருக்கான்ல. 4 பேரு. ஆமா தம்பி ஒருத்தன். தம்பி தம்பி ஒருத்தனுக்கு யார் தம்பி? இந்த அண்ணனுக்கு தம்பி. அண்ணனுக்கு எத்தனை பேர் தம்பி? என்ன கூப்பிடு? ஏய் இங்க வாடா. சரி வேட்டா அத கூட விட்டுருவோம். இந்த 5 பேர் சொல்றீங்களே யார் யார் 5 பேர்? ஐயா 5 பேரு பேர் சொல்லு. அவங்க அண்ணன் தம்பி 5 பேரு. ஆமா. சேகர் குப்புசாமி. டேய் டேய் டேய். இல்லையா? தர்மன், தர்மன், பீமன், பீமன், அர்ஜுனன். அர்ஜுனன், நகுலன், சகாதேவன். யார் யாரு? அவங்க அண்ணன் தம்பி 5 5 பேரு. பேர். தர்மன் யாரு? தர்மன் வந்து தர்மன் யாருக்கு பிறந்த? தர்மன் வந்து அவங்க ஆத்தாப்பனுக்கு பிறந்தேன். பீமன் யாருக்கு பிறந்த? பீமன் வந்து அவன் மாமனுக்கு பிறந்தான். டேய் அப்படின்னு சொல்லுவான். முகரே பாரு. அவங்க மாமா அர்ஜுனன் யாருக்கு பிறந்த? தெரிஞ்சா சொல்லு. அவங்க மாமனுக்கு வந்து அவங்க சித்தப்பா. நகுல யாருக்கு பிறந்த? சகாதேவன் யாருக்கு பிறந்த? கர்ணன் யாருக்கு பிறந்த? தெரியுமா? தெரியும். சரி வேணாம் உங்கள்ட்ட இதெல்லாம் விட்டு வச்சு எடுத்து மகாபாரதம் முடிச்சாச்சு. இப்ப ராமாயணத்துல 4 பேர் நம்பி பேசுவோம். யார் யாரு? ராமாயணத்துல அண்ணன் தம்பி 4 பேரு. சொல்லு யார் யாரு? ராமன், ஒண்ணு பரதன், கை கொடுடா. பாராட்டுற ஒண்ணு கை தட்டுங்க.
ரசிக்கணும் முதல்ல. ராமே லட்சுமணே அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாருமே. ஆனா இவன் தான் ராம் முறைப்படி படிச்சாலே எனக்கு வாத்தியாரு அண்ணன் இருக்காங்க. இவங்க அந்த செருக்கு இருக்க படிச்ச செருக்கு அப்படி பத்தி அப்படியே அப்படியே அது மாதிரி செருக்கு இருக்கணும். ஏன்னா படிச்சாலும் கொஞ்சம் மண்டக்கண் அதிகம் தான் இருக்கு முதல்ல. சரி, ராமன் பரதன் பரதன் லட்சுமணன் சத்ருவன். அண்ணன் போய் செத்துருக்கேன். அவன் பேர் சத்துருக்கண்டா. சொல்றாப்ப ராமன் சொல்ற ராமன் ராமன் பரதன் லட்சுமணன் சத்ருகன். பேசுறாப்ப அது போட்டு போட்டு இப்ப நீங்க ஜெயிக்கிற முடியல. ஆமா. முதல்ல விநாயகர் காப்பு சரி. நல்லல் போ பல்பினை போ அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போ போகாத்திரம் போ நல்ல குணமதிக மாமரனை கோபுரத்தில் வீற்றிருக்கும் செல்வ கணபதியை கைதொழ பேசுவாப்பா. துடித்து தடித்து தோகை கூத்தாடு கடிமரத்து காற்று காரம் சொல்லியிருக்காங்க. அவர் அனைவருக்கும் போய் பேசுறா பேசுறா. கற்க கதறால கற்பவா நிக்க அதற்கு தகன்றிருக்க. இது கவியாது என்னது இது? கவியாது என்னது? நீங்க பேரு நான் பேசுறேன். இது என்னது? வாக்குண்டா நல்ல மனமுண்டா மாமலரை நோக்குண்டா மேன் உணங்காது பூக்கொண்டு பார்த்திருமேனு துன்பைக்க ஏன்பதம் தற்பமர் சார்ப தமக்கப்படின. கடுகு சீரகம் கடுகு 100 சீரகம் 100 தும்பு இது வேற என்ன சோம்பு 100 மஞ்சள் 100 இதெல்லாம் வாங்கி மசால் பொடி 1 கிலோ வத்த. நல்ல வழிய நாடு 4 வருடத்தை தேடு வல்லவர் கூட்டத்தில் கொண்டு வள்ளலை வாழ்த்து நீந்தில் கொண்டாடப்படுன. தேயினால் சுட்டவனு உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வட சொல்லியிருக்காங்க. அந்தரத்தை உள்ளாக்கி எந்தளத்தம் பாக்கி மந்திரத்துடன் மண்மட்டி அடைவதற்கு சந்திரரும் சூரியரும் தாழ்மட கவனத்தை வந்து விளையாடுவாங்க கண்ணமா மணமகள் வாக்கி சொன்னார்களே. ஒரு பிள்ளை என்றால் வந்தவன் நாளை என்றால் யாதவர் யாதென்றும் இல்லை என்றால் சொல்லியிருக்காங்க. மூக்காலம் எடுத்து மூருடன் தூக்கி நாக்கல வளர்ப்பு நாசில் கட்டி மூக்காலை காணமல் கண்ணமா முழுதும் தவிக்கோடு சொன்னானே. காணாக்கன் குசியா கையறுக்க நானதே மானுக்கு வாய் திறக்க மாட்டாது வீணுக்கு எலும்பெல்லாம் பட்டு எரிகிறது ஐயோ அன்புலால் இட்டு அமுது சொல்லியிருக்காங்க. இருவர் மண் சேர்த்திட ஒருவர் மண்ணா ஈர இந்த மதம் சோலை அருமை ஏற்பட சோலை அரை காற்றோடு ஆகாத சொல்லி பாம்பாட்டு வச்சு அழகா சொன்னானே. உள்ள வந்து உங்க சிலம் கத்து கொள்ளு மனுங்க பேர்த்து பெருத்தல் அறிதோ விளம்பும் சொல்லியிருக்காங்க. மரமத மரத்தை மரமதை தோழி சாய்த்து மரமத மரத்தை கண்டு மரத்தால் மரத்தை குத்தி மரமத வெளியே சென்று வல்லமனை கேட்கும் போது மரமத கண்ட மாத மரமட மடத்துல சொன்னானே. பொன்னாகி மணியாகி புறமாகி அகமாகி புனிதமாகி மண்ணாகி மலைய ரவியாகி முன்னாகி முன்னாகி நடுவுமாகி சொல்லியிருக்காங்க. ஓடி 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 விற்கிற ஜோதியை நாடி 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 நாட்கள் கடந்து போய் வாடி 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 மாநில கோடி 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 எண்ணின கோடி சில பிரபேத்தாரே. அண்ணா மனமன்னு மனமன்னு ஆனாமன் மன்னான் ஆனே நானும் ஈனமா மானா மனன் முன்னி முன்முன்னே நன்னினும் ஆனா மணிமேனி மான் சொல்லியிருக்காங்க. பையூர்ல பிறந்து பாலூர்ல பிறந்து மெய்யூர் பொதுக்கு வெந்தந்து பிறந்தா மெய்யூர் பையூராய் கண்ணம்மா பாலா வீடு சொல்லி பிரவேசத்தானே. அகழ்வார் தாங்கும் நிகழோ தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை சொல்லியிருக்காங்க. இருவர் மச்சத்தில் ஒருவர் மண்ணை இறை மதமுகத்தை சொல்லி அருமை ஏற்பட சொல்லி இறைக்க கூடாத சொல்லி பாம்பாட்டி வச்சு அழகா சொன்னானே. கற்கன் என்ற பிச்சை கற்கன் என்றே சொல்லியிருக்காங்க. என்னது கவிதை எங்க திரும்ப சொல்லு அதெல்லாம் திரும்ப சொல்லியா. மரமத மரத்தில் மரமதை தோலை சாய்த்து மரமத மரத்தை கண்டு மரத்தில் மரத்தை குத்தி மரமது வெளியே சென்று புலமனை கேட்கும் போது மரமத்தை கண்ட மாத மரமடத்தில் சொன்னானே. அத்தை மகள் உப்புக்கான் செய்தி உமின்னு சொல்லியிருக்காங்க. காக்கை காக்கா கூகை கூகை காக்கா காக்கை 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 கூகு கூகு காக்கைன்னு சொல்லியிருக்காங்க. என்னது நான் பாடணும் கவி எங்க அப்புறம் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் கவிக்கு பாடணும் நீ ஒரு கவி பாடணும். அப்புறம் எனக்கு தெரியாத விஷயத்தை காக்கை காக்கா கூகை கூகை காக்கா காக்கை காக்கை கூ டேய் அப்படி இல்லடா அது காக்கை காக்காது கூகை கூகை காக்கா காக்கை காக்கை சாமி பயந்துவாரே ஏற்கனவே பயந்து வந்து நிக்கிறாரு. இவங்க ரெண்டு பேரும் வந்து மாட்டிக்கிட்டு நினைக்கிறாரு. அண்ணே ஆரம்பிச்சுடா வேணா நீ வேணா சொன்னா ரெடி. பொறுமை பொறுமை கடல்ல காக்கை காக்கா கூகை கூகை காக்கா காக்கை காக்கை குக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏன் என்ன பேசவரா எங்க அப்புறம் எங்க தெரியாத விஷயத்தை அருவருமாகி கடலே பிரபம் உண்டாய் பிரம்மபங்கன்ற ஜோதி புலமதுர மணியாக உண்டாயி ஊற்றை செல்லமடி உப்புறத மாடுபடி மாற்று உண்டு பேசுறா பேசிட்டால இருக்கா உச்சிக்கு கடியோ பூச்சி பட வாசலுக்கு சாப்பாடு மீன் சாப்பாடு பத்திரதன முத்திரனி மித்திரனி கொத்துறே கத்துறே குத்துறே எவனா கத்துறானே கத்தி எடுத்து குத்துறனே பத்திரதன முத்திரனி மித்திரனி சத்திரமின் பத்திரிகை சரி வாடா முதல்ல கவி எல்லாம் பேசுற வார்த்தை வச்சு துப்பாக்கு துப்பாக்கியா துப்பாக்கி 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 ரெண்டு துப்பாக்கி 100 ரூபாய் விக்கிறாங்க. எங்க யாரா நீங்க ஏய் யாரா நீங்க மரியாதை தெரியாது மேல ஒரு நாகரிகம் யாரா நீ நம்ம குணம் தெரியாம தெரியாது.
எடுத்து வந்திருக்காரு. ரைட் விடு. சும்மா நாங்க வந்து நின்னா உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலமுலாகி நீர்மணியன் அழகில் செலுத்து உதவி அம்பலத்தில் ஆடுவான் மல சிலமுறை வாழ்த்தி வழங்கும்னு சொல்லி அம்பலத்துல ஆடுனா நாங்க சம்பளத்துல ஆடுறோம்ல. யார் யானே யாரு இந்த இடத்துக்கு காவல்காரன். யாரு கேட்டா நீ தானே கட்டியா? என்ன கேட்ட யாரையா நீனு? இப்போ தான் கேட்கிறேன் நீ யாரு ஏய் அப்படியே கலந்து போறனே யார் யானே நாங்க உரகம்பட்டி கண்ணன் கடையில வேலை பார்க்குறோம். நீ வேலைக்கு வந்திருக்கா மயிர் விடுங்க வந்திருக்கா நான் கேட்கல நீ என்ன வேலைக்கு வந்திருக்க கேட்டா நான் உலகம்பட்டி கண்ணன் கடைக்கு வேலை பார்க்க வந்திருக்கேன்னு சொல்லலாம் நான் அதை கேட்கல கேட்கிற கேள்வி புரியுதா இல்லையா சாப்பிட்டியா சாப்பிட்டேன். என்ன கேட்டேன் யாரான்னு கேட்டீங்க? இல்ல என்ன கேட்டேன் சாப்பிட்டியான்னு கேட்டேன் அதுக்கு பதில் சாப்பிட்டேன் எந்த ஊரு கேட்டா பதில் இப்ப அதான் கேட்கிறேன் நீ யாரு நான் எங்க அப்பனுக்கும் எங்க ஆத்தாளுக்கும் பிள்ளை. எப்படி எங்க அப்பனுக்கும் ஆத்தாளுக்கும் பிள்ளை. ஆளுக்கு பாதி பாதியாவா உங்க அப்பாவுக்கு பாதி உங்க அம்மாவுக்கு பாதியா அவங்க கல்யாணம் பண்ணாங்க பிறந்தான். எவங்க கல்யாணம் பண்ணா அவங்களுக்கு கணவன் மனைவிங்கிற உறவு நீங்க எப்படி பிள்ளை அவங்க எப்படி அப்பா அம்மா அவங்க கல்யாணம் பண்ணி கல்யாணம் பண்ணி முதல்ல ஒரு நடந்துச்சு. யார் யாருக்கு நடக்கும் தாலி கட்டினவங்களுக்கும் தாலி வாங்கினவங்களுக்கும். கை குடியா அதுல மருதமணி சிறப்பான வளது தாலியை கட்டுறாளுங்க தாலி வாங்கினவங்களுக்கு தாலி கட்டுறாளு புருஷன் தாலியை வாங்குறாளு மனைவி கொண்டாட்டி. இதுல மாற்றம் இல்லையே எந்த பெண்ணை தொட்டு தாலி கட்டப்பட்ட யாரா இருந்தாலும் புருஷன் உண்மை உண்மை உண்மை. தாலியை வாங்கிட்டாலும் கணம் மனைவி கணவன். இதுல மாற்றம் இல்லையே அதெல்லாம் மாற்றம். 3 முடிச்சு போடுவாங்கல்ல அம்மா முத முடிச்சு யார் போட்டா முதல் முடிச்சு எங்க அப்பா ஒரு புருஷன் யாருக்கு எங்க அம்மாவுக்கு. 2ஆம் முடிச்சு யார் போட்டா ரெண்டாவது முடிச்சு எங்க அத்தை வாங்கினது எங்க அம்மா. அப்புறம் புருஷன் எத்தனை எங்க அத்தையும் புரிச்சனா இல்லை விளக்காம பேசிக்கிட்டு. டேய் தாலி கட்டுறாளு புருஷன் தாலி வாங்கிக்கிறாளு மனைவி தானே முத முடிச்சு போட்ட யாரு எங்க அப்பா 2ஆம் முடிச்சு யார் போட்டா எங்க அத்தை அதை வாங்கினது எங்க அம்மா. 3ஆம் முடிச்சு யார் போட்டா ஊர்ல உள்ள ஆத்தா அதை வரும் வாங்கினது அது எங்க அம்மா. யார் யாருக்கு முதல் அறிவு எங்க தாலி கட்டினவங்களும் தாலி இப்போ வாங்கினவங்க 3 பேர் தாலி கட்டினாங்க அவங்க 3 பேர் மட்டும் இல்ல ஆ. மைச்செட்டு ஓனரு சமயக்காரரு அவர் நம்ம ஹோட்டல் கண்ணு சாந்திராஜன் சாந்திராஜே ஹோட்டல் உரிமையாளர் கண்ணு அப்புறம் அவர் தான் அப்படி பேசுறாரு. சரியா தாலியா கட்டியாச்சியா தாலி எங்க கிடக்கு கழுத்துல குழந்தை எங்க இருக்கு வயித்துல. சம்பந்தம் இருக்கா அம்மா மதுரை பஸ் இருக்கா இப்ப லூசுக்கிட்ட எல்லாம் மாட்டிருக்கோம். யார் அலுசு நான் அப்படியே இறங்கி எப்படி போறேன் நடந்து ஏய் வாயா சொல்லியா தாலி கழுத்துல குழந்தை வயித்துல என்ன சம்பந்தம் எப்படி வரும் ஆமா எப்படி இங்க தாலி என்னதுக்கு போய் இங்க எப்படி அதான் நீங்க ஊரா எந்திரிச்சு போறீங்களா? நான் பிறகு விளக்க சொல்லிடுறேன். அவங்க போயாச்சு நம்மளும் போக வேண்டியது யார் நல்ல வாயி நார வாய் ஆக்காதீங்க. பேசுறா நீ நான் தவறா கேட்கலையே தப்பா கேட்கறனா சரி முதல்ல சொன்னீங்கல்ல அப்படின்னா என்ன வீடியோ இருக்கு எடுத்துட்டு வரவா? டேய் செய்முறை விளக்கம் தேவையில்லை சொன்னா போதும் சாமி குழந்தை பிறக்க காரணம் குழந்தை இருக்க காரணம் வந்து எங்க அப்பாவுக்கும் எங்க அம்மாவுக்கும் கல்யாணம் முடிஞ்சிருச்சு. சரி முடிச்சு டேய் உங்க அப்பாவுக்கும் உங்க அம்மாவுக்கும்னா அப்பே அப்பா ஆயிட்டாங்க அப்பே அம்மா ஆயிட்டாங்களா அம்மா உங்க கல்யாணத்துக்கு நான் போயிருந்தேன்ல. எது என்னடா ஆச்சரியமா இருக்கு அவங்க எடுத்து நீ போட்டியா இவனுக்கு பத்திரிக்கை கொடுக்கல. அப்ப நீ மூத்தவன் இவனதான் தாய் மாமனா பத்திரிக்கை போட்டு. சரி விடியா போயாச்சு சரி சொல்லு கதை அப்படியே கல்யாணம் முடிஞ்சா அப்ப எங்க அம்மாட்ட பாலை கொடுத்து அனுப்பி விட்டாங்க. யாரு இப்ப குழந்தை வரைக்கும் காரணம் சரி எங்க அம்மா பால் வச்சிருக்கா எங்க அம்மாட்ட பால் கொடுத்து விட்டாங்க சாமி. எங்க அம்மாட்ட பாலெல்லாம் அப்ப இல்ல. அந்த காசை வாங்குறதுக்கு பிடிக்கல. என்ன செய்யறது அந்த காசு வாங்கி போகும். சரி பாலை கொண்டு போற உங்க அம்மா எங்க அம்மா பாலை கொண்டு போச்சு. உங்க அப்பா எங்க அப்பா பழத்தை கொண்டு போனாரு. இதுல இருந்து என்ன தெரியுது ஏரியா இதுல இருந்து என்ன தெரியுது உங்க அம்மா பால் வச்சிருப்பாங்க உங்க அப்பா பழம் வச்சிருப்பாங்க ரெண்டும் சாப்பிட்டா குழந்தை வந்துடும் அப்படித்தானே ஐயே அப்பா இது வரைக்கும் எனக்கு நடிச்சதுக்கு மட்டும் காசு கொடுங்க நான் போயிட்டு வர்றேன். ஏய் நீ தானே சொல்றேன் பால் மலம் சாப்பிட்டா குழந்தை உற்பத்தி ஆகும்னு சொல்லி முடிச்சிட்டேனா? என்ன இருக்கோ சரி சரி எங்க அம்மா பாலை கொண்டு போச்சா? போச்சானா உனக்கு தெரியுமா நான் தானே ஆமா அனுப்பிட்டேன். சரி 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 ரொம்ப சந்தோஷம் அனுப்பிட்டதே நான் தானே. ஓ, ஓ. அப்படியே எங்க அப்பா பழத்தை கொண்டு போனாரா? எங்க அப்பா எங்க அம்மாவுக்கு பாலத்தை கொடுக்க எங்க அம்மா எங்க அப்பாவுக்கு பாலை கொடுக்க அப்படியே அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியுது. அப்ப நீனும் வந்துட்டப்ப அங்கதானே உள்ள கூட இருந்தோம். சரி யாரு கேட்டுவியா பெத்தது உங்க அம்மா தானே பெத்தது உங்க அம்மா தானே இப்ப எப்படி
இங்க தாலி கட்டினதுக்கு இங்க எப்படி குழந்தைன்றீங்களே? இப்ப இங்க ரைட் எரியுது. ஆமா, இது எங்க இருந்து வயர் வருது? இங்க இருந்து இந்த இங்க இருக்கு, இங்க இருந்து வருது. அங்க போட்டா தானே அங்க எரியுது. ஆமா, லயன் எங்க அப்பா கொடுத்தாரு. இங்க டமாஸ் டகாஸ். அப்பதான் அவன் இடத்துக்கு வர பண்ணி. அப்ப வந்து இந்த ஒயரை கொடுத்தாச்சுன்னா குழந்தை உங்க அம்மாவுக்கு வந்துடும். அங்க வயரை கொடுக்க முடியாது. ஐயோ, 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 ஐயோ. நீ தான் சொல்ற ஒயரை கொடுத்தாச்சுன்னா இந்த எழுச்சி யாரா எங்க அப்பா வந்து எங்க அம்மாவை டொங்காசு போட்டதுனால நான் பிறந்துட்டேன். நான் கார்வா காசு பார்த்துருக்கேன், 1 ரூபா காசு பார்த்துருக்கேன், 2 ரூபா காசு பார்த்துருக்கேன், 5 ரூபா காசு பார்த்துருக்கேன், 10 ரூபா காசு பார்த்துருக்கேன், 20 ரூபா காசு பார்த்துருக்கேன். அதனால டொங்காசுன்னு ஒரு காசு. இப்ப கோயிலுக்கு போறான். ஆமா, சாமி அங்கிட்டு இருக்கு. ஓ உண்டியல் ஊடால இருக்கும். சாமிக்கு முன்ன உண்டியல். ஆமா, எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் சாமியோட போனவங்க. சாமிகிட்ட போனாங்களா? சாமி கும்பிட. சாமி சரி. அப்ப போய் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அந்த உண்டியல்ல 5 ரூபா காசை போட்டாரு. போடும்போது டொங்குன்னு இருக்கும். அது பேர் டொங்காசு. அடே அப்பா, என்ன ஒரு அற்புதமான விளக்கம். போய் உண்டியல போயிட்டு காசை போய் போட்டனால டொங்குன்னு போட்டன. சரி கடுமையா, உன்னை வந்து பெத்தது உங்க அப்பா உங்க அம்மாவா? சொல்றா, பெத்தது அம்மாவா அப்பாவா? காலையிலே முழிப்பு சரியில்லை. இந்த உரங்காமட்டிக்கு வண்டியை வர சொன்னா அந்த உரங்காம் மேலூர் உரங்காமட்டி. நீ சொன்ன விஷயம் அப்படித்தாடா. ஏண்டா வரிச்சூர் பக்கத்துல இருக்க கூட நீ பக்கத்துல நான் உரங்காமட்டிட்டு இருந்த குந்தாணி போயிட்ட சொல்லிவிட்டேன். மேலூர் உரங்காமட்டில போய் நிக்கிறேன். எனக்கு இங்க கட்டி பெய்யலாம். மேலூர் உரங்கம் பட்டி பிறகு பிரச்சனை இல்ல. மதகுபட்டி உரங்கப்பட்டி அங்க வந்தே ஆச்சு. நல்ல வேலை வெள்ளலூர் நாடு அங்கனையாவது நிகனுக்குள்ள நெருங்கி வந்தீங்க. நீங்க வாருக்கு உரங்காமட்டின்னு தஞ்சாவூர் பக்கம் போயிருந்தீங்கன்னா அன்னைக்கு கண்ணை என்னை கட்டி பிடிச்சி அடுத்திருப்பாங்க, கட்டி வச்சிருப்பாங்க. அப்படியா இறைவன் கொடுப்பதை யாரும் தடுக்க முடியாது. ஐயா, தடுப்பதை யாரும் கொடுக்க முடியாது. அப்பா எப்படி அம்மா எப்படி எது நடக்குமோ அது எப்படி எப்படி நடக்குமோ அப்படித்தான். அதுதான் உண்மை. அது நடக்கிறது விளக்கணை தடவிக்கிட்டு வீதி உரம் ஒரு நாள் ஒற்றமனு தான் ஒட்டும். இன்னைக்கு இதுதான் நடக்கிறோம்டா. அதை மாற்றுவதற்கு மறுப்பதற்கு யாரு இருக்கா? யாருமே கிடையாது. சாமி, எங்க அம்மாவுக்கு தான் நான் பிறந்தேன். அப்ப அப்பனுக்கு பிறக்கல. எப்படியோ குடும்பத்துல பிரச்சனை இழுத்து குடும்பம் எப்படியோ அந்த சொந்தல பெத்தது அம்மாவா அப்பாவா? அம்மாவும் எங்க அப்பாவும் சேர்ந்ததுனால தான் நான் பிறந்தேன். அப்ப அவங்க பாதி உங்க பாதி ஆளுக்கு பாதி பாதியா பிறந்தீங்களா? நான் போயிட்டு வரேன். தயவு செய்து நானு வேணாம், எனக்கு மாரியா இருக்கு. நான் நாரதனுக்கு வரல. ஊராமுள்ளையை ஊட்டி வளர்த்தா தான் புள்ள தானா வளரும்னா ஊராமுள்ளைய ஊராம்புல ஊட்டி வளர்த்தா தாம்புல தானா வளரும். எப்படி? ஆனா நேத்து பார்த்தா பக்கத்துல இருக்கவங்களே ஊட்டி ஊட்டி வளர்த்தா இங்க இருக்கவங்கள வளரல. உன் முண்டாட்டி விளக்க மாத்தல அடிக்கல. நீங்க தானே சொன்னீங்க ஊராம்புல ஊட்டி வளர்த்தா. ஏண்டா ஊரா விட்டு போல அடுத்த வீட்டு பிள்ளை கேட்டா அறிவேட்டவனே. அப்புறம் அது அப்படி இல்ல. நீ இருக்க ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ற, அந்த பொண்ணு யார் வீட்டு பிள்ளை? அதுவும் எங்கேயோ வந்ததை கட்டிட்டு வந்தேன். ஊரா விட்டு பிள்ளை உனக்கு மனைவி ஆயிட்டா. நீ கூட தாம்பத்திய உறவு ஏற்படும் போது குழந்தை இருக்கும். யாருக்கு? கொண்டாடிக்கு. ஊரா விட்டு பிள்ளை உன் மனைவிக்கு இருக்குமா? அவன் மனைவி கேட்கிறப்ப நீ என்ன செய்யணும்? வாங்கி வாங்கி கொடுக்கணும். உன் மனைவி யாரு பிள்ளை? ஊராட்டு பிள்ளை. வயித்துல வளர பிள்ளை யாரு பிள்ளை? ஏன் பிள்ளை? அதான் ஊரா மொழி ஊட்டி வளர்த்தா தான் புள்ள தானா வளரமனா. இதுக்கு அர்த்தம் அதானா? வேற என்ன? ஊரா விட்டு பிள்ளை ஊட்டி ஊட்டி வளர்த்தா தான் பிள்ளை தானா வளரும். பக்கத்து வீட்டு பிள்ளைக்கே வாங்கி வாங்கி கொடுத்துக்கிட்டு ஏன் பிள்ளை பூரா மண்டை போச்சு. சண்டால பையல. இதுக்கு வழக்கு 550 ரூபாய் வாங்கிடுங்க. ஆனா நல்ல வேலை இனிமையாளு ஓம் பிள்ளைக்கு ஓ மனைவிக்கு ஊட்டி விடு இல்லையா? சரி, காலம் கடந்துருச்சு. உங்களை சந்திச்சதுல மிக்க மகிழ்ச்சி. வாழ்க்கை வளமோடு. உண்மையிலேயே இன்னைக்கு நகைச்சுவை அப்படின்னால தீயினால் சுட்டவன் உள்ளாறு மாறாத நாபினால் சுட்டவன. தீயினால் சுட்டவன் உள்ளாறு மாறாதே நாபினால் சுட்டப்படுன. சீக்கிரமாக அழுக வச்சு போடலாம். சிரிக்க வைக்க முடியுமா? உண்மை முடியாது. முடியாது. நம்மளுக்கு 1000 கவலைகள். இங்க வந்திருக்க வேஷம் போட்டுருக்கோம். வேஷம் போட்டு உள்ள போய் பல கவலைகள் இருக்கு. இங்க வந்தாச்சும் அதெல்லாம் நீக்கிட்டு மக்கவங்களை என்ன செய்யணும்? சந்தோஷப்படுத்தணும் இல்லையா? இது விஷயம். அந்த வகையில இந்த உலகத்துல தன்னைக்கண்டு புகழை நாட்டி வரக்கூடிய உங்கள் இருவருக்கும் வாழ்க வளமோடு, வாழ்க வாழ்க என்று மக்களுடைய கரபோசையோடு உங்களை வாழ்த்துகிறேன். கைதட்டுங்க முடியாது. இதுல என்ன பிரச்சனைனா எல்லாரும் மாதிரி நடிக்க முடியாது. நாரதர் உலகத்துல சக்கரவர்த்தி யாருன்னா எங்க அப்பா மருச்சூர் பழனியப்பேன் அவரை பார்த்தவன் நான். அவருக்கு நடிச்சவன் நான். அப்படி வரிச்சூர் பேரை சொன்னா கரிச்சாங்க கூட பறந்து ஓடுமா. அது மாதிரி ஒரு சிறப்பு இன்னைக்கு சர்க்கத்தை ஏற்படுத்தின யாருன்னா வரிச்சூர் பழனியப்பேன். அது மட்டுமா
சிரிப்பு நடிகர் அப்படின்னா 3 பேரை சொல்ல முடியும். மதுரையில் ஒருத்தர் இருந்தார், யாரா ரவிகாந்தன் ஒருத்தர். கேள்விப்பட்டீங்களா? உனக்கு தெரியும், அவனுக்கு தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கேன். நீ உன்னை பார்த்துருப்ப. ஒரு சங்கத்தில் இருந்தாளுங்க, உங்க அப்பாவோட இருந்தாரு. அவர் எப்படிப்பட்ட நடிகர், வெளியில வந்தாருன்னா அப்படி சிரிப்பாங்க அப்படின்னு மறுபடியும் வருவாரா ரவிகாந்த்ங்கிற மாதிரி வச்சுட்டு இறந்து போயிட்டார். அடுத்து புதுக்கோட்டை அண்ணன் KR இளையராஜா ஒரு சிறப்பு நடிகர். பொம்பளை வேஷம் மட்டும் வந்தான தூக்கிட்டு எல்லாம் பல ஊர்ல ஓடி இருக்காங்க. ஆனா அவருக்கு இடத்தை வச்சுட்டு மறுபடியும் வந்துருவாரா வரப்பட்டார் அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டு இறந்து போயிட்டார். அடுத்து முகல் தகத்துல பிறந்தாரு, காரைக்குடி சங்கத்துக்கு ஏற்படுத்தாரு. அவர் யாருன்னா சக்திராஜா அப்படின்னு குறுகிய காலத்தில் வந்தாரு, சிறப்பமா நடிச்சாரு. நடிச்சு மறுபடியும் எப்படா வருவாருங்கிற மாதிரி வச்சுட்டு இறந்து போயிட்டாரு. அதுக்கடுத்து நீங்க தான் இருக்கீங்க. சொல்ற பார்த்தா அவங்கெல்லாம் ரொம்ப ரவிகாந்த் நான் கூட சொல்லி அவங்களோட சேர்ந்து எங்களை பெருமையா சொல்ல. உண்மையிலே சாமி வரிச்சியூர் இந்த மதுரை நாடக சங்கத்துக்கே பேரும் புகழும் வாங்கி கொடுத்தவர். ஆமா, வரிச்சியூர் பள்ளி. இந்த வள்ளியம்மன் நாடகத்துக்கு ஒரு தர்க்கத்தை உருவாக்குனவர் தாத்தா வரிச்சியூர் பள்ளி. ஆனா அவருக்குன்னு ஒரு கூட்டம் வந்திருக்கு. கண்டிப்பா நானும் பாத்திருக்கேன். ஆமா, உட்காந்து நாடகம் பாத்திருக்கேன், சந்திக்கல. அப்படி ஒரு வரிச்சியூர் பழனியப்பன் தான் வேணும்னு ஊரு கேட்டாங்க. நல்லா பேசுவார், நல்லா பாடுவாரு. செத்து போனாரு. சரி, செத்து போனாருன்னு. அதுக்கு அடுத்து மதுரையில ஆறுமுகம். ஆமா, ஆறுமுகம் அஞ்சரக்கட்ட ஆறுமுகம். அஞ்சரக்கட்ட ஆறுமுகம், பேரே அஞ்சரக்கட்ட ஆறுமுகம். கூட்டம் அவருக்குன்னு ஒரு கூட்டம், நிக்க கூட இடம் முடியாது. அவ்வளவு ஆறுமுகம் தான் வேணும். ஆறுமுகம் தான் ஊருக்கு எத்தனை ஊர்ல வண்டி எடுத்துட்டு போய் பார்த்தாங்க. சரி, அருமையான பாடு, அத்தனை வேஷம் பொருத்தமானவர். செத்து போனாரு. திருப்போணம் அவங்க மாமனா. யார் மாமே? அதான் அவங்க சொந்தம். எல்லாம் நம்ம சொந்தம் தான். எல்லாரும் சொந்த பந்தம் தானே. வேற யார்? திருப்போணத்துல ஆதி நாராயணே. ஆதி நாராயணன் சொன்னா அப்படியே அலரும். கட்டை அடிச்சு வந்தானா அந்த கட்டை அடிக்கிற விதமே ஒரு இப்ப இருக்காரா? செத்து போயிட்டாரு. நீ என்ன சொல்றேன்னா, இப்ப நான் ஊத்துற தோசை என்கிட்ட திருப்பி ஊத்துறேன். இவங்க எல்லாம் போயிட்டாங்கல்ல, நீ ஏன்டா போகல? உங்களுக்கு இணையா இன்னைக்கு பேசுறேன்னு சொன்னா அப்ப அவன் போட்டாங்க, நீ எப்ப சாக போற? நம்ம நல்லா இருக்கு. பிறப்பு இறப்பு என்பது இருக்கு. இறைவன் எல்லாரும் சொல்றதுனால தப்பு கிடையாதுப்பா. சொல்றதுல செத்து போறோமா? அது இல்ல. தூங்கும் போது விடுகின்ற மூச்சு சுழி மாறி போட்டாலும் போச்சுன. இப்ப மருதமணின்னு இப்ப சொல்றேன், காளிபுத்தா சொல்றேன். செத்து போனா மருதமணியான்னு சொல்ல போறோமா? காளிபுத்தா சொல்றோமா? அதை கூட விடாச்சு. பாடி எப்ப எடுக்கிறீங்க? ஒரு விஷயம் உண்டு. வாழ்க்கை போடு. என் பேர் நாரதரு, எங்க அப்பா அப்புறமா நம்ம கலைவாணி அண்ணன் பேர் இருக்காங்க. தட்சன் பிரதாபதி மதிஸ்தர் இருந்து புலவர் புலஸ்தீர் ஆங்கரசு அத்திரி மரிசி கடைசியாகண்ணா. நீங்க எத்தனை பேர் நந்தமே? அண்ணன் தம்பி 7 பேர். யார் யாரு? சுப்பிரமணியம், ஆறுமுகம், தங்கராஜ், மாயாண்டி, 5 பேர் தானே வந்திருக்கு. யாரு? தட்சன் பிரதாபதி மதிஸ்தர் இருந்து புலவர் புலஸ்தீர் ஆங்கரசு அத்திரி மரிசி நாரதன் 10 பேர் வந்துருச்சா? நீங்க சொல்லுங்க அப்பா. தங்கராஜ், சுப்பிரமணியம், மாயாண்டி, மலையாண்டி, ஐராண்டியா? மாயாண்டி, மலையாண்டி. அது போன வருஷம் ஆக்சிடென்ட்ல செத்து போச்சு. சரி, சத்தம் கிடைச்சு. உள்ள 2 லேடிஸ் இருக்காங்க. லேடிஸா? சாப்பிடலாமா? பொங்கலடா வடை. 2 பெண்கள். சத்தம் கிடைச்சு. யார் யார்? என்னங்க? சோனுங்கர்ஜா சோ என்ற ஒரு ஓசை சோ என்ன அழகான ஓசை எழும்பப்பட்டது. அது யார்? உள்ள 2 பெண்கள் இருக்காங்க. ஒன்னு யாரு, ஒன்னு இருக்கு வாளா. எங்க ஆளு என்ன ஓஆளு? எங்க ஆளு சொல்லு. வெயிட்டா தான் அதெல்லாம் நான் பாஞ்சாலிங்கற ஒருத்தி 5 புருஷன். ஒருத்திக்கு 5 புருஷன். இந்த பிள்ளைக்கு நாங்க 4 புருஷன். சரி, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பாஞ்சாலிங்கிற பெண்ணாக கூடியவள் ஒரு கணவனை அடைவதற்காக 1 வருஷம் இருந்துட்டு அடுத்து மறுபடியும் தீயில இறங்குவாங்க. ஆமா, இறங்கி தன்னை ஏற்படுத்திக் கொண்டு மறுபடியும் புனித பருவத்தை அடைந்து மறுபடியும் அடுத்தவங்க கூட கூடுவாங்க. இது இப்படி இவ டீனா 2 பேரை விட்டு டீனா குடிக்க போவா. சரி, முதல்ல உன் முண்டாட்டின்னு சொன்னீங்க இல்ல, அதை என்கிட்ட கூட்டி விடுங்க. தொழில ஆரம்பிக்கலாம். அழைத்து வருங்க போ சீக்கிரமாக. ஐயர் வாடாதங்க. கண்ணே வெள்ளையம்மா. இருக்கடா சத்தி, இருக்கடா சத்தி. ராசாவே உன்னை நான் எண்ணித்தா மூடல கண்ணு
அதுக்கு ஒரு நோவு ஒன்று நினைச்சு உசிருக்கு ஆவாரம் பூவு அதுக்கு ஒரு நோவு ஒன்று நினைச்சு உசிருக்கு பாத்தாளியாத்தா மனக்குற தீப்பா பாத்தாளியாத்தா மனக்குற தீப்பா கிடைச்சது மாலை தீவரத்தா ராசாவி உன்னு நான் எண்ணித்தான் பல ராத்திரி மூடல கண்ணத்தா மாக்கூலம் போட்டு மாவில தேத்தி நீ கிடைக்கு நீந்துக்கிட்டே மாக்கூலம் போட்டு மாவில தேத்தி நீ கிடைக்க நீந்துக்கிட்டே பார்த்தாலே ஆத்தா மனக்குற தீப்பா பார்த்தாலே ஆத்தா கிடைச்சது மாலை தீவரத்தா ராசாவி உன்னு நான் எண்ணித்தான் பல ராத்திரி மூடல கண்ணத்தா நான் பூ வச்சே பொட்டு வச்சே மழத்தா அந்த பூவோட நார போல சீரத்தா ராசாவி 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 எதற்காக அழைத்தீர்கள் நம்மிடத்துக்கு நாரதர் வந்திருக்கிறார். நாரதரா வரட்டும் சுவாமியை முறைப்படி தரிசிப்போம். சாமி வாங்க. அப்படியே வாசி. பிரம்மச்சாரி 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 வலிக்கு வேலாமா பொம்மலையே பொம்மலையே காத்துப்பட்டு நீ தடுக்கி விடலாமா சாமி சாமி சாமி. அப்படியா வாழ்க்கை போல போடு. யார் அந்த புள்ள? பெண்மணி யாரோ? இதுதான் சாமி எங்களுடைய ஆள். நீ சொன்னாயே சொன்னாயே சென்னாயி சொன்னது இந்த பொம்பளைதான். ஏய் ஏய் ஐயா யார் அந்த புள்ள? நாயோட ஆசை அதைத்தான் முடியும். உன்னால என்ன செய்ய முடியும்? வரவேற்போம். இந்த பெண்ணு சிறப்பான பெண்ணு. வாழ்க்கை போல போடு. உங்க அம்மாவை நான் பார்க்கணும். அவ அம்மால போய் சேர்ந்துருச்சு. எங்க? அங்கே இருக்காங்க. டேய் அது இல்ல. தஞ்சாவூர் தலைவிங்கிற பெண்மணி கிழவி. என் தங்கை. உன் தங்கச்சி கிழவி. இந்த வர சொல்றேன். கிழவி என்றாலே தலைவி. இவன் கிழமை பெரிய உளமை. ஐயா பெரிய. ஏய் அதானே நான் உள்ள இருப்பேன். நடக்கிற போல தெரியாது. இன்னைக்கு தான் கண்குளிர பார்க்கிறேன். கண்ணால பார்க்கிறேன். உங்க கண்குள் சுழிக்காத. பார்க்கலாம். பார்க்கலாம். கேட்க கூடாது. பார்க்கலாம். கேட்கலாம் பார்க்க கூடாது. கேட்கலாம் பார்க்கலாம். ஏய் பார்க்கவும் கூடாது. பார்க்கவும் கூடாது கேட்கவும் கூடாது. ஒன்ன வச்சுக்கலாம். ஆனா ஒன்ன வச்சுக்க கூடாது. ஆமா. ஒன்ன வச்சுக்கலாம். எதை வச்சுக்கலாம்? அந்த பக்கத்து விட்டு மாரியம்மால. ஏண்டா நீங்க பண்ணிட்டு என்ன எடுத்துட்டு போறீங்க? வரவேற்பு சீக்கிரமா அழைத்து வாருங்கள் பாப்போம். தங்கச்சி பிரியாணி செல்லாம். காதல் பாட்டெடுக்க வயசு
கொண்டிக்கோரி மூத்தாளுமா சின்ன பிள்ளைல பார்த்தது ரொம்ப நாளாச்சு. நானே உங்களை பார்த்தது இல்லனே. ஆள் சூப்பர். கை குழந்தையில பார்த்திருப்பாங்க அண்ணே. தங்கச்சி ஏன் இப்படி வலிகிற? என்ன அண்ணே சிரிக்கிறாங்க? சின்ன பிள்ளை இருந்ததுல அப்படி இல்ல, இப்ப ஆள் சூப்பர் புகரா இருக்கு. அண்ணே முகரே பாரு முகரே, என்ன விட்டுட்டு சொல்ற கட்டி கொடுக்குறாங்க தங்கச்சிய. தங்கை? அண்ணே அழைத்ததன் காரணம் நம்மிடத்திற்கு நாரதர் வந்திருக்கிறார். நம்ம எடுத்துருக்கா? ஆமாமா. ஆசீர்வாதம் வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டோம்டா. அப்ப நானு இந்தா. கூப்பிடுங்க. கூப்பிடுங்க. வாருங்க சுவாமி. எங்களுக்கும் தன் நாட்டு மக்களுக்கும் என் அண்ணனுக்கும் தொழிக்கும் நல்லாசை தருமாறு இருக்கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி கேட்டுக்கொள்கிறேன். போடுங்க. வரவேற்பு கொடுப்போமா? கொடுத்துருவான். தலைவா தவ புதல்வா வருகவே உந்தன் தாமரை தாழ் பணிந்தேன் வாழ்வே. தலைவா தவ புதல்வா வருகவே உந்தன் தாமரை தாழ் பணிந்தேன் வாழ்வே. தலைவா தவ புதல்வா வருகவே உந்தன் தாமரை தாழ் பணிந்து வாழ்கவே.